Daily. Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நபர் ஒருவர் மலைக்கோயிலின் கோபுர உச்சியில் ஏறி தேசிய கொடியுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பசுபதியிடம் கேட்கலாம். பசுபதி, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர் யார்? அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? வணக்கம். விராலிமலை முருகன் மலைக்கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி சமூக நல ஆர்வலர் மலைக்கோவிலின் கோபுர உச்சியில் தேசிய கொடியுடன் ஏறி அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்துள்ள கொடும்பாலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவருக்கு வயசு 44 ஆகுது. சமூக ஆர்வலரான இவர் சுதந்திர தினமான இன்று விராலிமலை முருகன் மலைக்கோவிலின் கோபுர உச்சியில் தேசிய கொடியுடன் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாரு. தகவல் அறிந்த விராலிமலை தாசில்தார் ரமேஷ், காவல் ஆய்வாளர் லதா, கோயில் செயல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இறங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய கோரிக்கையான கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தருவதாக உறுதி அளித்தால் மட்டுமே மேலே இருந்து கீழே இறங்குவேன் என்று கூறி வருகிறாரு. இவர் ஏற்கனவே இதே கோரிக்கையை வலியுறுத்தி விராலிமலை தனியார் செல்போன் கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பசுபதி. Taste the Daily.